ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனை குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு வெஜ் விருந்து, 1 மணி நேரத்தில் ஒரு சூப்பரான தடபுடலான விருந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். திடீர்னு சொந்தக்காரங்க வீட்டில் வந்துட்டால் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கணும், அதே மாதிரி விருந்து கிராண்டாகவும் இருக்கணும். இப்போ வாங்க, ஈஸியாக நான் என்னோடய ஸ்டைலில் செஞ்சு காட்டியிருக்கேன். நல்லா அரைச்சி விட்டு கல்யாண ரசம், அதுக்கப்புறமா சுட சுட சாப்பாடு, வடை, பாயாசம், இதெல்லாம் ஒரு மணி நேரம் நீங்கள் தாராளமாக கொஞ்சம் டைம் எடுத்து செஞ்சாலும் ஒரு 1.5 மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க, இந்த சுட சுட சாப்பாடு, சொரக்காய் சாம்பார், பருப்பு வடை, ரசம், பொரியல், அதுக்கப்புறமா வீட்டில் போட்ட தயிர், இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விருந்து தயார் பண்ணுறதுக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் எத்தனை பேருக்கு சமைக்கிறீங்களோ அத்தனை கப் அளவுக்கு அரிசி எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு ஒரு 20 நிமிஷமாச்சும் அல்லது ஒரு குறைஞ்சது 15 நிமிஷமாச்சும் அரிசியை ஊற வச்சுக்கோங்க. அது அப்படியே ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறமா பருப்பு பாயாசம், விருந்து பாயாசம்னாலே பருப்பு பாயாசம் வச்சு பாருங்கள், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. 1/2 கப் தண்ணி சேர்த்து ஊற வச்சுருக்கிறேன். இது பருப்பு வடைக்கு 1 கப் அளவுக்கு பருப்பு, அதாவது 250 கிராம் பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கோங்க. புளி, ரசத்துக்கும் சாம்பாருக்கும் சேர்த்து ஃபஸ்ட்டு புளி ஊற வச்சுக்கோங்க. இதெல்லாம் முன்னாடி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம சமைச்சு முடிச்சிடலாம். இப்போ இதெல்லாம் ஊற வச்சதுக்கப்புறமா சாம்பாருக்கு ஒரு பாத்திரத்தில் 250 கிராம் பருப்பு சேர்த்துக்கோங்க, அதாவது குக்கரில் சேர்த்துக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா கழுவிக்கலாம். உங்களுக்கு பருப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பருப்பு எடுத்து நல்லா கழுவிக்கோங்க. நான் இன்றைக்கி சொரக்காய் சாம்பார் வைக்க போகிறேன். இந்த மாதிரி சொரக்காய் சாம்பார், சௌச்சோ சாம்பார், முள்ளங்கி இதெல்லாம் வச்சிங்கன்னா குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இதில் ஒரு 3/4 லிட்டர் தண்ணி சேர்த்துட்டு அது கொதிக்கிட்டோம். கொதிச்சிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம காய் கட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு சொரக்காய் ஃபுல்லாக போடணும். சாம்பாருக்கெலாம் காய் நல்லா அள்ளி போடுங்க, அப்போ தான் சாம்பார் ருசியாகவும் இருக்கும், சத்தாகவும் இருக்கும். தோல் நல்லா முத்தி இருந்ததுன்னா கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. காய் எந்த அளவுக்கு பெருசாக போடுறோமோ சாம்பார் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். 3 தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க, 1 கேரட் எடுத்துருக்கிறேன், 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. பருப்பு வேக வைக்கும்போது மேலே இந்த நுரை வருங்க, எந்த பருப்பு வகையாக இருந்தாலும் அதை எடுத்துருங்க. இது ரொம்ப நல்லது உடம்புக்கு எடுக்கிறதுனால. நீங்கள் வேணால் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு 3 தக்காளி இது கூட சேர்த்துருக்குறேன், 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க, 2 பச்சை மிளகா, 1 கேரட் சேர்த்துக்கோங்க. கேரட் நான் 1 கேரட் இருந்தது அதனால் சேர்த்துருக்கேன். ஒரு 10-15 சின்ன வெங்காயம் இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா பெரிய காயாக சொரக்காய் 1 எடுத்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு இன்னும் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். மொத்தமாக இந்த சாம்பாருக்கு 1 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்குறேன். சொரக்காயில் தண்ணி விடும், அதனால் தண்ணி அதிகம் சேர்க்கணும். 1 லிட்டர் சேர்த்தா போதும். அது விசில் வரதுக்குள்ளே காலிஃப்ளவர் பொரியல், காலிஃப்ளவர் இந்த மாதிரி நல்லா பார்த்து வாங்கிக்கோங்க. விரிசல் இல்லாமல் வாங்கினீங்கன்னா பொரியல் நல்லா சாஃப்டாக பிஞ்சு காயாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி சாப்பிடும்போது இது பிஞ்சு காய் இந்த மாதிரி மலராமல் இருக்கும்போது இது சுடுதண்ணி ஏற்கனவே நான் சூடு பண்ணி வச்சுருந்தேன். நல்லா கொதித்த தண்ணியில் இந்த காலிஃப்ளவர் போட்டுட்டு எடுத்துக்கோங்க. ஒரு காலிஃப்ளவரில் ஒரு பாதி மட்டும் சேர்த்துருக்குறேன் நான், ஏன்னா நிறையா காலிஃப்ளவர் இருக்குது. இதை சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காட்டுறதுக்காக ஸ்லாப்லேயே நான் கட் பண்ணி காட்டுறேன். குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தில் கொஞ்சம் ஆயில் சூடு பண்ணிவிட்டு அதில் இஞ்சி பூண்டு நல்லா இடித்து, ஒரு 5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி இடித்து சேர்த்து வதக்கங்க. ஒரு பெரிய வெங்காயம் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாயும் இது கூட சேர்த்து வதக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம சுடுதண்ணியில் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல காலிஃப்ளவர், அதை சேர்த்துக்கலாம். இப்போ அந்த பருப்பும் காயும் வேகிறதுக்குள்ளே நம்ம இந்த பொரியல் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஏன்னா இது சீக்கிரமாக வெந்து வந்துடும். எப்போவுமே முட்டைகோஸ் பொரியல், பீட்ரூட்டு இந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி காலிஃப்ளவர் செய்யாத காயாக செஞ்சு பாருங்கள் விருந்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு நல்லா வதக்கங்க. வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கோங்க. நல்லா வெந்து வந்துடும். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அவ்வளோதான். இப்போ காய் நல்லாவே வெந்து வந்துருச்சு. உப்பு நம்ம கடைசியாக போட்டுக்கலாம், இப்போ நான் சேர்க்கல. இது கூட தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. உப்புத்தூள் இது கூட சேர்த்துக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி. அவ்வளோதான், பொரியல் தயாராகிடுச்சு. இது கூட முட்டை தேவைப்பட்டால் கூட நீங்கள் நான்வெஜ் செய்யும்போது முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வெஜ் மீல்ஸ் தான் செய்ய போகிறேன்.
அவ்வளோதான், வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போது நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பும் காயும் விசில் வந்துருச்சு. அந்த ஸ்டீம் அடங்கினோடனே ஓப்பன் பண்ணி பாருங்கள். பருப்பு இந்த மாதிரி மலர்ந்த மாதிரி இருக்கணும். அதுக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அத்தனை விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ தாளிப்புக்கு ஒரு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு அகலமான கடாய், அதாவது ஒரு அடிகனமான கடாயை வச்சுக்கோங்க. இன்னொரு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பருப்பு வந்து அடுப்பில் தூக்கி வச்சுருங்க. இந்த பருப்பு கூட தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு புளி நம்ம ஊற வச்சோம்ல ஃபஸ்ட்டு, அதில் வந்து ஒன்றாவே ஊற வச்சுருந்தோம், அதை வந்து பிரித்து எடுத்துக்கோங்க. புளி தேவையான அளவு சேர்த்துட்டு இது கொதிச்சிட்ருக்கட்டும். இந்த பக்கம் அந்த அடிக்கணமாக அந்த கடாயில் தேவையான அளவு கடலெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு அப்புறம் வெந்தயம் போட்டு பொரிய விடுங்க. ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். ஒரு வரமிளகாயும் போட்டுக்கோங்க. இப்போது நல்லா பெரிய வெங்காயம், நல்ல நீல வாக்கில் 2 பெரிய வெங்காயம் போட்டிருக்கிறேன். 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம் ப்ரௌனாக வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அந்த ஹீட்லேயே நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு இந்த தாளிப்பு எடுத்து சாம்பார் கூட கலந்துக்கலாம். பருப்பு வேக வைக்கும்போது கண்டிப்பாக சின்ன வெங்காயம் ஒரு 10 சேருங்க. வீடியோவில் காட்டியிருப்பேன், கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் இந்த இந்த விருந்து சாம்பார் சூப்பராக இருக்கும். இந்த தாளிப்பு இது கூட சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான திடீர் விருந்தாளிக்கு தடபுடலான அந்த சாம்பார் வந்து தயாராகிடும். ஸ்பீடாக பேசுகிறதுனால உளருவேன், கண்டுக்காதீங்க. இப்போ வந்து சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறதுனா நீங்கள் மாற்றிக்கலாம், அல்லது மூடி போட்டு அப்படியே வச்சுக்கோங்க. கடைசியாக கூட நீங்கள் மாற்றிக்கோங்க. சாம்பார் ரெடியானோடனே இன்னொரு அடுப்பில் வந்து சாப்பாடு நம்ம அரிசி ஊற வச்சோம்ல, அது தண்ணி நிறையா கொஞ்சம் சேர்த்துட்டு அதை வேக வச்சுக்கோங்க. இன்னொரு அடுப்பில் பாயாசத்துக்கு பருப்பு ஊற வச்சோம்ல, 1/2 கப் பாசிப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 லிட்டர் தண்ணி போட்டு 2-3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க மீடியம் ஹீட்டில். இந்த சாப்பாடு வேகிறதுக்குள்ளே நம்ம பாயாசம் தயார் பண்ணிடலாம், பாயாசமும் ரசமும். இது கூட பருப்பு நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா. இது கூட 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை நான் சேர்த்துருக்குறேன். இதில் கல் மண் எதுவும் இல்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அவ்வளோதாங்க. இது ரொம்ப சிம்பிளான பாயாசம், அதனால தான் இது நான் செஞ்சுருக்கிறேன். அதே மாதிரி டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்தில் வெல்லம்லாம் கரைஞ்சி இந்த மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இப்போது ஒரு குழிக்கரண்டியில் நெய்யோ பட்டரோ சேர்த்துட்டு இந்த நட்ஸை வந்து வறுத்து நான் போட்டுக்கிட்டேன். நீங்கள் தேவைப்பட்டால் திராட்சை கூட சேர்த்து போடலாம். பட்டர்லேயும் வறுக்கலாம், நெய்லேயும் வந்து இந்த மாதிரி வறுத்துக்கலாம். ஒரு 4 ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க பாயாசத்து கூட. இந்த பாயாசம் ரொம்ப அதிகமாக சுவை கொடுக்கறதுக்கு நான் ஒரு இன்க்ரீடியண்ட் இதில் சேர்ப்பேன். அது என்னன்னு பாருங்கள். தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டினா சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து 2 கொதி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா இந்த விருந்து பாயாசம், பருப்பு பாயாசம் தயாராகிரும். கடைசியாக 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. பாயாசத்தை இறக்குனோடனே ரசத்துக்கு நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சி விட்ட ரசங்க ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் பெப்பர், அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகாய், 10 பல் பூண்டு, நாட்டு பூண்டு. இதை வந்து கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இந்த மெத்தடில் ரசம் வச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் வந்திருக்கிற சொந்தக்காரங்க எல்லாருமே நல்லா ஊற்றி சாப்பிடுவாங்க. இப்போ அரைச்சதுக்கப்புறமா அதே மிக்சர் ஜார்லேயே 2 தக்காளி கட் பண்ணி போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ அரைச்சாச்சு. இது நம்ம ஏற்கனவே புளி ஊற வச்சோம்ல, இது கூட பருப்பு கூட சேர்த்துக்கிட்டோம் கொஞ்சம் புளியை. மீதி புளியை நல்லா கரைச்சி அந்த சக்கையை எடுத்துருங்க. சக்கையோடு போட்டால் ரசம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் இன்றைக்கி எடுத்துடுறேன் சக்கையை. அரைச்சி வச்சா தக்காளி இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி, மொத்தமாக இந்த ரசத்தோட அளவு 1 லிட்டரு. கொஞ்சம் மஞ்சத்தூளும் இது கூட சேர்த்துக்கோங்க. தாளிச்சிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஆயில் சூடு பண்ணிவிட்டு கடுகு வெந்தயம் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த சீரக மிளகு, வரக்கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கோங்க. தாளிச்சிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ரசம் எடுத்து இது கூட ஊற்றிக்கலாம். பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா தாராளமாக கொத்தமல்லி இலை தூவிக்கோங்க.
கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கல் உப்பு கூட சேர்த்துக்கங்க. அந்த மாதிரி சேர்க்கும்போது ரசம் வந்து விருந்து ரசம் ரொம்பவே அருமையாக இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ சாப்பாடு வெந்துருச்சுங்க. சாப்பாடையும் நம்ம வடித்து எடுத்துக்கலாம். சாப்பாடு நல்லா வடிச்சாச்சு. நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது. கடைசியாக ஒன்று பேலன்ஸ் இருக்குது, பருப்பு வடை. இது செய்கிறதுக்கு இப்போ கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பக்கமாக வந்துருச்சு. பருப்பு நல்லா ஊறி இருக்குது. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரே ஒரு வரமிளகாய், 2 சின்ன துண்டு பட்டை, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி தோல் சீவிட்டு நசுக்கி இது கூட சேர்த்துக்கோங்க. பூண்டு ஒரு 10-15 பல் சேர்த்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. கல்லுப்பு தேவைன்னா இப்போயே கூட நீங்கள் போட்டு அரைக்கலாம். இதுக்கப்புறமா கடலைப்பருப்பு தண்ணி வடிகட்டிட்டு பருப்பு இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 2-3 பாகமாக பிரித்து அரைச்சிக்கலாம். அரைச்ச இந்த பருப்பு கூட நல்லா தாராளமாக கருவேப்பிலை கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயத்தை வந்து கையில் நல்லா உதுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 2-3 நல்லா கலந்ததுக்கப்புறமா உப்பு நம்ம ஏற்கனவே சேர்த்து அரைச்சிட்டோம். அதனால் பார்த்துட்டு பத்தலினா கூட கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து அந்த பக்கம் சூடு பண்ணிகிட்ருக்கிறேன். பருப்பு அரைக்கிறதுக்கு முன்னாடியே ஆயில் சூடு பண்ணிட்டேன். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் வேலை வந்து சீக்கிரம் முடியும். வடை வந்து நீங்கள் எந்த சைஸில் போடுவீங்களோ அந்த அளவுக்கு உருண்டைகள் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி நடுவில் அந்த கையில் வச்சுட்டு ஆமை வடை, இது பருப்பு வடை, இது எப்படி வேணாலும் சொல்லுவாங்க, மசால் வடைன்னு சொல்லுவாங்க. ஆயிலில் போட்டு ஒன்றா போட்டு 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. வடை செய்யும்போது ஹை ஃப்ளேமில் அனல் வைக்க வேண்டாம், மீடியம் ஹீட்டில் வேக வச்சுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வெந்ததுக்கப்புறம் அந்த பபுள்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் ஓரளவுக்கு அடங்கியிருக்கும். அப்போ வந்து வடையை எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான விருந்து வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம். சுட சுட சாப்பாடு, கல்யாண வீட்டு சாம்பார், விருந்து சாம்பார், சூப்பரான காலிஃப்ளவர் பொரியல், மணக்க ரசம் தயாராகிருச்சு. மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறதோடு இல்லாமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் விருந்தாளிங்க வந்தால் மட்டும் இல்லைங்க, நீங்கள் சாதாரணமான டைமில் நீங்கள் செய்யலாம். பாயாசம், வடை, ரசம் எல்லாமே தயாராகிடுச்சு. நல்லா வீட்டில் போட்ட பசும் தயிர். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.